அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் தனது சொத்தை குறைத்து காண்பித்திருப்பது முறைகேடு என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். யார் தொடர்ந்த வழக்கு? பலா தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த 2 தொகுதியிலும் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் முன்னுக்கு பின் முரணான தகவல் இடம்பெற்றுள்ளதாக இந்த பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த ஒரு வாக்காளர் விக்னேஷ் தான் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். அதாவது இந்த பெரம்பூர் தொகுதியில் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தன்னுடைய சொத்து மதிப்பு 115 கோடியே 13,63,000 என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியை பார்க்கும்போது 220 கோடியே 15,62,000 ரூபாய் என அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குறிப்பிட்ட அந்த சொத்து மதிப்பை விட பெரம்பூரில் தாக்கல் செய்த அந்த வேட்புமனுவில் குறைவாக காட்டியது அந்த உண்மை தகவலை மறைத்தது சமம் என்பதால் விஜய் தாக்கல் செய்த அந்த வேட்புமனுவில் தெரிவித்துள்ள சொத்து விவரங்கள் முழுமையானவையா உண்மையானவையா என்று விசாரிக்க வருமான வரித்துறைக்கும் தேர்தல் ஆணையத்தில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் அவர் அந்த மனுவில் தெரிவித்தார். இந்த மனுதான் இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தவர் ஒரு தொகுதியில் மட்டும் 100 கோடி ரூபாய் வரை குறைத்து காட்டியது முறைகேடானது என்று தற்போது நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார்கள். அதே போல இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று வருமான வரித்துறைக்கு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன். இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்த தாவேக தலைவர் விஜய் தனது சொத்தை குறைத்து காண்பித்திருப்பது முறைகேடு என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விஜய்க்கு எதிரான வழக்கில் வருமான வரித்துறை 1 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதி வேட்புமனுவில் 115 கோடி ரூபாய் சொத்து என்று விஜய் கூறியிருக்கக்கூடிய நிலையில் அதனை எதிர்த்து விக்னேஷ் என்கிற தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் 220 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். எனவே மதன், தற்போது இந்த 2 மனுக்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை தான் தற்போது 100 கோடி ரூபாய் அளவுக்கான வித்தியாசத்தை தான் தற்போது மனுதாரர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வருமான வரித்துறை தரப்பிலிருந்து விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? கண்டிப்பாக, அதாவது நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் தாவேக தலைவராக உள்ள விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். இந்த 2 தொகுதியில் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுக்களை பார்க்கும்போது அந்த தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக தான் தற்போது அந்த பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவை அந்த சொத்து கணக்கை மறைத்துள்ளதாக கூறி ஏசாப்படியை சேர்ந்த அந்த பெரம்பூர் வாக்காளர் விக்னேஷ் என்பவர் தான் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக இந்த மனுவை பார்க்கும்போது இந்த பெரம்பூர் தொகுதியில் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவை பார்க்கும்போது தன்னுடைய சொத்து மதிப்பு என்பது 115 கோடியே 13,63,000 ரூபாய் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தன்னுடைய சொத்து மதிப்பை 220 கோடியே 15,62,000 ரூபாய் என்று அவர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திருச்சி கிழக்கு தொகுதியை பார்க்கும்போது அவர் தாக்கல் செய்த அந்த வேட்புமனுவில் குறிப்பிட்ட அந்த சொத்து மதிப்பை விட பெரம்பூரில் தாக்கல் செய்த அந்த வேட்புமனுவில் அவர் சுமார் 100 கோடி வரைக்கும் குறைவாக சட்டவிரோதமானது ஒரு உண்மை தகவலை மறுத்ததில் சமம் என்றுதான் அந்த மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே விஜய் தாக்கல் செய்த அந்த வேட்புமனுக்களில் அவர் தெரிவித்துள்ள சொத்து விவரங்கள் முழுமையானதா அல்லது உண்மையானதா என்று விசாரிக்க வேண்டும். இதற்காக வருமான வரித்துறைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றுதான் மனுதாரர் தரப்பில் இந்த ஒரு வழக்கால் தொடரப்பட்டது, வாதம் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த ஒரு வழக்கை தற்போது விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட வருமானம் என்றும் இன்னொரு தொகுதியில் அது மறைத்தது ஒரு சட்டவிரோதமானது முறைகேடானது என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் சுமார் 100 கோடி ரூபாய் வரைக்கும் குறைத்து காட்டியது முறைகேடானது என்று தெரிவித்த நீதிபதிகள் இந்த ஒரு குற்றச்சாட்டு தொடர்பாக வருமான வரித்துறை உரிய பதிலளிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், விசாரித்து நீதிமன்றத்தில் பதில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.